ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். தலைமுடி நல்லா அடர்த்தியாக வரணும், கரு கருன்னு இருக்கணும், அப்புறம் ரொம்ப பெருசாக லாங்காக லெங்க்த்தியாக நீட்டமாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. கருஞ்சீரகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய நம்ம ஊரில் யூஸ் பண்ணினது கிடையாது. பட் நார்த் இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கருஞ்சீரகத்தை விட ஜாஸ்தி அதாவது கருஞ்சீரகம் நிறைய முடியை அடர்த்தியாக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொண்டது. இந்த கருஞ்சீரகத்தில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்பு என்ன பண்ணுன்னா, நம்ம தலைமுடிய நோய் தொற்றல், அதாவது டேண்ட்ரஃப் இருக்குது, அப்புறம் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது தலையில், அதனால் முடி கொட்டுச்சுன்னா அதெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹேரு திக்காக வளர ஆரம்பிச்சிடும், டென்சிட்டி அடர்த்தியாக இருக்கும். என்ன இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, சில கெட்ட விஷயங்கள் நம்ம தலையில் வரக்கூடிய கெட்ட விஷயங்களை தடுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆகி உங்களுக்கு நல்ல முடி அடர்த்தியாகவும் இருக்கும், முடி கொட்டுறதும் நிற்கும். அப்போது இந்த கருஞ்சீரகத்தின் எண்ணெயை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகத்தையும் வெந்தயமும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் அது அது கொஞ்சம் வறுப்பட்டுரும். இல்லை அதை 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 என்ன பண்ணுங்கள், பவுட்ரு பண்ணி தேங்காய் எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றி அதில் இந்த பவுட்ரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெறும் கருஞ்சீரகம் இருக்குது இல்லையா, அதையும் கொஞ்சம் வெந்தயமும் முழுசாவே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறு இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சிடலாம். அதில் அந்த சாறு இறங்கிட்டே இருக்கும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் பண்ணும்போது அது லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அது லைட்டாக வறுத்து பவுட்ரு பண்ணி அதை எண்ணெயோடு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி யூஸ் பண்ணுவோம். அது இன்னும் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம ஹேர் ஃபாலிக்கலில் இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணிவிடும். அப்போ முடி நல்லா அடர்த்தியாகவும் நீட்டமாகவும் வளரும்.